ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாத்துக்கும் மாலை நேரத்தில் டீ காஃபியோட நல்லா கிறிஸ்பியாக சுட சுட வடை சாப்பிட ஆசை. ஆனால் வடை செய்யணுன்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகுன்றதுக்காக அதை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா ஊற வச்சு ஆட்டி இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வடை செஞ்சிங்கன்னா டீ போடுற நேரத்துக்குள்ளே 10-15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா சுட சுட வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா சுட சுட வடையும் ரெடி ஆகிடும். அதே நேரத்தில் டீயோ காஃபியும் ரெடி ஆகிடும். வாங்க அந்த மாதிரி வடையை எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் ஊற வைக்காமல் ஆட்டாமல் நல்ல கிறிஸ்பியான நல்ல சாஃப்டான வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு கெட்டியான அவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. என்னடா ஊற வைக்க தேவையில்லைன்னே சொல்லியிருக்காங்களே, ஆனால் இப்போ ஊற வைக்க சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. என்கிட்ட மெலிசான அதாவது தட்டையான அவல் இல்லை, அதனால கெட்டியான அவல் எடுத்திருக்கேன். மெலிசான அவலாக எடுத்தால் தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா புளிஞ்சிட்டு வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தண்ணியை ஊற்றி இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு ஒரு வடி சட்டியில் வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா தண்ணியும் நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தா தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இது 4வது டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ரஃப்பாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 3/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறனால உங்களுக்கு லேசாக புளிப்புத்தன்மை இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். 3 அப்படி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. கையை ஈரம் பண்ணிவிட்டு 2 கைகளையும் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்துங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். அதுக்கு பிறகு விரலை லேசாக ஈரம் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பெரிய ஓட்டையாக போட்டுக்கோங்க. நம்ம மெது வடை செய்கிற மாதிரி தான். இப்போ பாருங்கள் வடை வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த வடையை செஞ்சிடலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வடையை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால் 3 வடை தான் சேர்க்க முடியும். வடையை சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு தான் திருப்பி போடணும். உடனே திருப்பி போட்டிங்கன்னா வடை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு வடையை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு பிறகு நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 4-5 நிமிஷத்துலேயே வடை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. வெளியில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே நேரத்தில் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப அருமையான வடை வந்து கரெக்டாக 10-15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் பேட்ச் வடை வேகும் போதே அடுத்த பேட்சுக்கு தேவையான வடையை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டால் ஈஸியாக 10-15 நிமிஷத்துக்குள்ளே எல்லா வடையும் நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி உள்ள வடை எல்லாத்தையும் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. 10-15 நிமிஷத்துக்குள்ளே டீ போடுற நேரத்துலேயே நம்ம வடை வந்து செஞ்சாச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப நல்லா சாஃப்டான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
இப்போ இந்த வடையை பாருங்கள், நான் உங்களுக்காக காட்டுறேன் எந்த அளவுக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். உளுந்து வடை கூட உங்களுக்கு நேரம் ஆக ஆக கிறிஸ்பினஸ், வெளியில் உள்ள கிறிஸ்பினஸ் போயிடும். ஆனால் இந்த வடை, அவல் வடை வந்து கண்டிப்பாக கிறிஸ்பினஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த அவல் வடையை தேங்காய் சட்னியோட, கெட்டியான தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 2 வடை இல்லை, இதுக்கு பதிலாக 4 வடை சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வடையை ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வடை சாப்பிட்றோன்னு ஆசை இருக்கும்போது அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அடிக்கடி உங்களுக்கு வடை சாப்பிட்ற ஆசையும் உங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த அவல் வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.